நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் பாஜகவுக்கான கதவு சாத்தப்பட்டு விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தஞ்சாவூரில் தேர்தல் அறிக்கை கருத்து கேட்பு கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திரு அமித்ஷா பொறுத்தவரை அவருடைய கட்சியினுடைய கருத்து சொல்லிட்டார். கூட்டணியுடைய கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்க கட்சியோட நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபி ஒரு காலத்தில் தோழமையாக இருந்தது. இப்போ அரசியல் ரீதியாக நாங்கள் முழுமையாக எதிர்க்கப்படுகின்ற ஒரு கட்சி. எனவே எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க திறந்து வச்சுக்கலாம். பிஜேபிக்கு வரக்கூடாதுன்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்டோம் கதவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. ஒருவேளை அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கூட்டணிக்கு இல்லை, முன்ன வச்ச கால பின்ன வைக்கிற மாதிரி இல்லை. அதிமுக பாஜக கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பது அவரது நல்லெண்ணத்தின் வெளிப்பாடு என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தாலும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றும் கூறினார். என்ன செய்தார் ஒருத்தர் அவர்னால நன்மையும் செய்துவிடாது என்ற வள்ளுவருடைய வாக்கும்படி மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய நல்லெண்ணத்தை இது காட்டுகிறது. இல்ல, ஒருவேளை இதை ஒத்துக்கிட்டு இப்ப அதிமுக கூட்டணியில சேர்றாங்க அப்படின்னா உங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? எங்களுடைய நிலைப்பாடு நீங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியாகிவிட்டது. இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியடைய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு.